நாங்கள் எல்லோரும் மீண்டும் ராமானுஜரிடம் பேசி எப்பாடுபட்டாவது அவனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறோம். இல்லை அண்ணா, அது உங்களால் முடியாது. முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கூட. நிறைய அவகாசம் கொடுத்தாயிற்று. இந்த ஒரு வழி மட்டும்தான் அவனை மாற்ற வல்லது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதுவும் கூட தவறு என்று இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். புரிந்து கொண்டு விட்டாய் என்னும் போது உன் பிடிவாதத்தை கைவிட்டு விடலாமே காந்திமதி. இந்தா தீர்த்த மருந்து. வேண்டாம் மன்னி. பாருங்கள் மாப்பிள்ளை, குரேசனின் தாய் எப்படி தன் மகனை தவிக்க விட்டு போய்விட்டாள் என்று நினைத்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளோ, அதே நிலைமையில் ராமானுஜன் விட்டு போக இவள் முடிவு செய்து விட்டாளா? இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை சுவாமி. நான் மனைவியின் அபிலாஷையை பூர்த்தி செய்ய மகனோடு மன்றாடுவேனா, அல்லது மகனின் மனோரதம் பூர்த்தியாக மனைவியோடு மன்றாடுவேனா? நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சுவாமி. காந்திமதி, உன் அண்ணாவும் அகத்துக்காரரும் சொல்லியே கேட்காத நீ என் பேச்சை கேட்கப் போவதில்லைதான். ஆனாலும் மன்னி என்பவள் தாயின் ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், தயவு செய்து இந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டு அமுது செய்யவா. வேண்டாம் மன்னி. நீங்கள் என் தாயின் ஸ்தானம் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் இதை போன்ற என் ஸ்தானத்தை ராமானுஜன் ஏன் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறான்? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயாதோ? உன்னை போன்று 2 மடங்கு பிடிவாதம் அவனுக்கு இருப்பதில் வியப்பில்லையே. நன்றாக யோசித்துப் பார் காந்திமதி. உனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அந்த நிலைமையை சீர் செய்யவே முடியாது. ராமானுஜன் தன் விருப்பப்படியே அவன் இலக்கை நோக்கி போக ஆரம்பித்து விடுவான். அது மட்டுமல்ல, உனக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. கமலை என்று ஒரு பெண் உனக்கு இருக்கிறாள். அவளை பற்றி நினைத்து பார்த்தாயா? அவளை ஒரு நல்ல இடத்தில் கைப்பிடித்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயாக உன் கடமை அல்லவா? திருமணத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் ஒரு பெண்ணிற்கு மிகவும் தேவைப்படுவது அவள் தாயின் அரவணைப்புதான். அதை நீ கமலைக்கு கொடுக்க போவதில்லையா? சொல் காந்திமதி. கமலையை பற்றியது அடுத்த கவலை மன்னி. ஆனால் கண்முன்னே நிற்கும் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? என் ஆதங்கத்தில் நியாயமில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனாலேயே என் நிலையை நான் நிச்சயம் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஒன்று, ராமானுஜனின் திருமணம் நிகழ வேண்டும், அல்லது நான் உயிருடன். அம்மா, தயவு செய்து தவறாக எதையும் சொல்லிவிடாதீர்கள். நீ தவறாக நடக்கும்போது நான் தவறாக பேசுவதை தவிர வேறு வழி இல்லை ராமானுஜா. வழி இருக்கிறதம்மா. என்ன வழி ராமானுஜா? அடியேன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதுதான் ஒரே வழி. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? அடியேன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். ராமானுஜா. ஆமாம் அம்மா. ஒரு தாயின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவள் பிரிவுக்கு அவனே காரணமாக இருப்பது மிகவும் துர்பாக்கியமான நிலைமை. அந்த நிலைமைக்கு தங்களையும் அடியேன் ஆளாக்க மாட்டேன், அடியேனும் ஆளாக மாட்டேன். ராமானுஜா, எப்பேற்பட்ட மகிழ்ச்சியான விஷயம் இது! என் வயிற்றில் பாலை வார்த்து விட்டாய் ராமானுஜா. இந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் திரும்ப கொண்டு வந்து விட்டாய். முழு மனதோடுதான் இதை சொல்கிறாயா ராமானுஜா? முழு மனதோடுதான் சொல்கிறேன். நம் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு குணவதியை தாங்களே தேர்ந்தெடுங்கள். இவள்தான் என் மாற்றுப்பெண் என்று கொண்டு வந்து நிறுத்துங்கள். கிஞ்சித்தும் ஆட்சேபனையின்றி அவளை என் சகதர்மிணியாக ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு என்ன காந்திமதி?
இதற்கு மேலும் வேறெதையும் நீ எதிர்பார்க்கிறாயா? இல்லை, இல்லவே இல்லை. இது போதும் எனக்கு. மனதில் இருந்த கனம் சூரியனை கண்ட பனி போல் நொடி பொழுதில் விலகி போய்விட்டது. ஆனால் மன்னி, என்ன காந்திமதி? பசிதான் வயிற்றை கிள்ளத் தொடங்கிவிட்டது. அடி பைத்தியமே, நான் பயந்தே போய்விட்டேன். வா, நான் பரிமாறுகிறேன். உடனே அமுது செய். வா. அப்பாடா மாப்பிள்ளை, இப்போதுதான் என் மனமும் லேசானது. காந்திமதி அமுது செய்ய மாட்டேன் என்கிறாள் என்று நீங்கள் சொன்னபோது நான் எப்படி அதிர்ந்து போய்விட்டேன் தெரியுமா? அதனாலேயே ஒரு நல்ல முடிவு தெரியும் வரை நான் திருமலைக்கு புறப்படாமலே இங்கேயே இருந்தேன். இனி நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றே நான் புறப்படுகிறேன். ராமானுஜனுக்கு திருமலையில் இருக்கும் என் நண்பனின் பெண்ணையே பார்த்து விடலாம் அல்லவா? அவசரம் வேண்டாம் சுவாமி. காந்திமதி வரப்போகும் மருமகள் பற்றி என்னென்ன எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறாளோ தெரியாது. 2-3 நாட்கள் போகட்டும். அவளிடம் பேசிவிட்டு அவளின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு தங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். அதற்கு பிறகே நாம் எதையும் செய்யத் தொடங்க முடியும். அதுவும் சரிதான். ஆக்க பொறுத்திருந்த நமக்கு ஆற பொறுப்பது கடினம் இல்லையே. சரி, நான் சென்று பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி. ஆதிகேசவா, விஜயா, உன் பெரியப்பாவின் சதாபிஷேகம் தை மாத கடைசியில் தானே? ஆமாம், தை மாதம் 22 என்று ஞாபகம். ஏன் கேட்கிறீர்கள்? திருவள்ளூரில் அவர்கள் அகத்தில் தானே நடக்கிறது? ஆமாம். நாம் உன் பெரியப்பாவின் அகத்திற்கு போவதே அபூர்வம்தான். இந்த முறை நாம் போகும் பொழுது வாய்ப்பை நழுவ விடாமல் திருவல்லிக்கேணிக்கு சென்று பார்த்தசாரதி பெருமாளையும் சேவித்துவிட்டு வர வேண்டும். என்ன சொல்கிறாய்? அதற்கென்ன, நிச்சயம் சேவிக்கலாம். மீசை வைத்த பெருமாளின் காம்பீரியமும், சமுத்திரக்கரை ஓரமாக கோவிலும் கோபுரமும் குளமும் அழகென்றால் அவ்வளவு அழகு. திவ்ய தேசத்தில் ஒன்றல்லவா அது? பேயாழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்களே. வழக்கம் போல திருவள்ளூரில் வீரராகவ பெருமாளையும் தாயாரையும் சேவிக்க போகிறோம் இல்லையா? நீதான் வழக்கம் போல என்று சொல்லிவிட்டாயே. திருவள்ளூரில் நாம் இருக்கும் நாட்களிலெல்லாம் 2 வேளையும் பெருமாளை சேவிக்கலாம். போதுமா? தங்குவதற்கோ உன் பெரியப்பாவின் அரண்மனை போன்ற அகம் இருக்கிறது. தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் என்று உன் உறவினர்கள் அனைவரும் வந்திருப்பார்கள். ஒவ்வொருவராக குசலம் விசாரித்து பேசி பேசி மாளாது. உனக்கு கொண்டாட்டம்தான். ஏன், உங்களுக்கு மட்டும் திண்டாட்டமா என்ன? ஸ்ரீரங்கத்து மாப்பிள்ளை ஸ்ரீரங்கத்து மாப்பிள்ளை என்று எல்லோரும் உங்களையும் தான் கொண்டாடுவார்கள். இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டாலும் எங்கள் அகத்தில் மட்டும் தங்களுக்கு மாப்பிள்ளை மவுசு குறையாது. அங்கே பாருங்கள், சடகோபன் மாமாவும் அவரது தகப்பனாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஒருவேளை நம் அகத்திற்கு போய்விட்டுதான் வந்திருப்பார்களோ? இருக்கலாம். நமஸ்காரம். 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 சடகோபன் மாமா, எங்களை தேடிக்கொண்டு அகத்திற்கு போயிருந்தீர்களா? இல்லை இல்லை, உங்கள் அகத்திற்கு தான் வந்தோம். அப்பா பெருமாளை சேவித்து விட்டு போகலாமடா என்றார். அடியேன் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன். தரிசனம் எல்லாம் ஆயிற்றா? ஆஹா, திவ்யமாக ஆயிற்று. இப்போது நேராக உங்கள் அகத்திற்குத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் திருவுளம் தங்களை இங்கேயே பார்த்து விட்டோம். அம்மா விஜயா, உன் அப்பா அம்மாவெல்லாம் சௌக்கியம் தானே? ரொம்பவும் சௌக்கியம். இப்போதும் கீழ்த்திருப்பதியில் கங்கை கொண்டான் தெருவில் தானே வாசம்? என் அப்பா அம்மாவையா கேட்கிறீர்கள்? ஆமாம், அவர்களைத்தான் கேட்கிறேன். நீ ஸ்ரீரங்கத்தில் இருப்பது எனக்கு தெரியாதா என்ன? ஆமாம் தாத்தா, இப்பொழுதும் கீழ்த்திருப்பதியில் அதே வீதியில் தான் இருக்கிறார்கள். சடகோபா, இப்போது இவர்கள் அகத்திற்கு போக வேண்டிய நடை மிச்சம் இல்லையா? இல்லை அப்பா, நாம் அவர்கள் அகத்திற்கு போகத்தான் வேண்டும். அவர்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் தான். ஆனாலும் நாம் அவர்கள் அகத்திற்கு போய் விஷயத்தை சொல்வதுதான் மரியாதை. என்ன விஷயம்? உங்களுக்கு தெரிந்ததுதான். நாங்கள் அகத்திற்கு வந்துதான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் பழம் பாக்கு வெற்றிலையோடு வந்து விஷயத்தை சொல்ல வேண்டும். அதுதான் முறை. என்ன இருந்தாலும் உங்களால் தானே இந்த சம்பந்தம் முடிந்தது.
தாங்கள் சொல்வது எதுவும் அடியேனுக்கு புரியவில்லையே. சரிதான், தங்கள் சிநேகிதர் திருக்கோஷ்டியூர் நம்பி தங்களிடம் விஷயத்தை சொல்லவில்லையா? எதுவும் சொல்லவில்லையே சுவாமி. திருக்கோஷ்டி நம்பியின் மைத்துனருக்கு என் பேத்தியை வரனாக பார்த்தோம் இல்லையோ? ஆமாம், தெரியும். அவருக்கு சொத்து பத்து நிலமீச்சு என்று ஒன்றுமில்லை. அதனால் அந்த சம்பந்தம் வேண்டாம் என்று விட்டுவிட்டோம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், 2 வேலி நிலமாவது இருந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டீர்கள் என்று இவர் சொன்னார். இப்போது 2 வேலை நிலத்தை கிரயம் செய்து ஏதோ முன்தொகை கொடுத்திருப்பதாக பட்டயங்களை கொண்டு வந்து காட்டினார்கள். சரி என்று இப்போது திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை ஏற்கனவே உங்கள் சிநேகிதர் திருக்கோஷியர் நம்பி உங்களிடம் சொல்லி இருக்க வேண்டுமே. இல்லையே. பரவாயில்லை, மெதுவாக சொல்வாராக இருக்கும். இதை சொல்லத்தான் உங்கள் அகத்திற்கு வந்து கொண்டிருந்தோம். இங்கேயே பார்த்து விட்டோம். சரி, செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று விட்டு வந்து முறைப்படி அகத்திற்கு வந்து அழைக்கிறோம். தாராளமாக நீங்கள் எங்கள் அகத்திற்கு வரலாம். ஆனால் அழைப்பதற்காக இந்த வயதில் தாங்கள் அவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதில்லை. நீங்கள் தான் விஷயத்தை சொல்லிவிட்டீர்களே, அது போதும். அப்பா, பெரிய நம்பிகள் சொல்வதும் சரிதான். நேரிலேயே அழைத்தாயிற்றே, பிறகு ஒரு நாள் அவர்கள் அகத்திற்கு போவோம். ஆமாம் தாத்தா, நீங்கள் இதற்காக சிரமப்பட வேண்டாம். சரி விஜயா. சடகோபா, அப்பா, அப்படியானால் மற்றவர்களை பார்த்து விட்டு இங்கிருந்து நேராக ஊருக்கு சென்று விடுவோமா? நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே செய்யலாம். பெரிய நம்பி, அம்மா விஜயா, தாத்தா. இதனால் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதில் வருத்தம் என்ன இருக்கிறது தாத்தா? நாங்களே தானே சிரமப்படாதீர்கள் என்று சொன்னோம். நீங்கள் இங்கிருந்தே சௌகரியமாக கிளம்பி ஊருக்கு போய்விட்டு வாருங்கள். சரி அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். பெரிய நம்பி புறப்படட்டுமா? சந்தோஷம். என்ன விஜயா இது? மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. மச்சினனுக்கு நீங்கள் சொன்ன வரம்தான் நிச்சயமாயிருக்கிறது என்று ஒரு வார்த்தை கூட இதுவரை திருக்கோஷ்டி சொல்லவில்லையே. ஆமாம், எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே. நீங்கள் திருக்கோஷ்டியூர் அண்ணாவை மடத்தில் பார்க்கவில்லையோ? பார்க்காவிட்டால் என்ன, அகத்திற்கு வந்து சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா? அவருக்கு என்ன வேலை பளுவோ என்னவோ தெரியவில்லையே. சுவாமி, சொல் காந்திமதி. நாளை நம் அகத்தில் துளசி பூஜை வைத்திருக்கிறேன். நாளை புதன்கிழமை ஆயிற்றே, பரவாயில்லை அல்லவா? பரவாயில்லை, கிழமை எதுவா இருந்தால் என்ன, நாம் செய்யும் காரியத்தில் ஸ்ரத்தை தான் முக்கியம். சரி, நான் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன். சுவாமி, தாங்கள் கோவிலுக்கு போய்விட்டு வரும்போது ஒரு கூடை திருத்துழா கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். சரி. சுவாமி, வியாழக்கிழமை விஷ்ணு புராணம் பாராயணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டீர்கள் அல்லவா? ஆயிற்று. நீ சொன்ன பரனூர் பிரகஸ்பதிகளையும் மாம்பாக்கம் பிரகஸ்பதிகளையுமே ஏற்பாடு செய்தாயிற்று. சந்தோஷம்தானே? நேரத்திற்கு வந்து விடுவார்கள் அல்லவா? வந்து விடுவார்கள், கவலைப்படாதே. வெள்ளிக்கிழமை ஆதிகேசவனுக்கு கல்யாண உற்சவத்திற்கும் சொல்லி வைத்து விட்டீர்கள் அல்லவா? அதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று. அப்பாடா, இப்போதுதான் அகத்திற்கே ஒரு கலை வந்திருக்கிறது. அகமே பரபரவென்று இருக்கிறது. அதை நீ சொல்கிறாயா? களை இழந்திருந்ததே உன்னால் தானே. உன்னிடம் இவ்வளவு பிடிவாதம் இருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கடைசியில் நினைத்ததை சாதித்து விட்டாய். அப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை. என் பிள்ளை திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டான் என்கிற சந்தோஷம்தான் என் மனதில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இதை ஒன்றும் பெரிய சாதனையாக நான் நினைக்கவில்லை. எப்படியோ மீண்டும் இந்த அகத்திற்கு மகிழ்ச்சி திரும்ப வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதற்காக நீ இப்படி இன்று ஒரு பூஜை, நாளை மற்றொன்று என்று மெனக்கெட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். பகவானே நன்றி என்று அவன் திருப்பாதங்களில் ஒரு சிறிய புஷ்பத்தை சமர்ப்பித்தாலே போதும். தாங்கள் நன்றியை அமைதியாக அடக்கமாக சொல்கிறீர்கள். நான் ஆரவாரமாக சற்றே ஆடம்பரமாக சொல்ல நினைக்கிறேன். இதையும் பகவான் ஏற்றுக்கொள்வார் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். அக்கா, நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள் பட்டரே. என்னடி இது, இப்படி திடுதிப்பென்று வந்து ஆச்சரியப்படுத்துகிறாய்? மழை வந்துவிட போகிறதடி. என்னது, மழையா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். பெய்த மழையில் இருந்தே நம் ஊர் இன்னும் மீளவில்லை, அதற்குள் மழை வேண்டுமா?
இன்னும் 1 வருட காலத்திற்கு நம் ஊருக்கு மழையே வேண்டாம். என்ன செய்வது பட்டரே? இயற்கைக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். இயற்கையை நாம் கட்டுப்படுத்த நினைத்தால் இப்படி பேரழிவுகள் ஏற்படத்தான் செய்யும். உண்மைதான். இவள் அண்ணாவும் மன்னியும் மதுரமங்கலத்தில் எங்கள் அகத்தில் இருந்து கிளம்பின போதே நானும் இவர்களோடு அக்காகத்திற்கு போகிறேன் என்று குதித்தால் நான் தான் இழுத்து பிடித்து அடக்கி வைத்திருந்தேன். அண்ணாவோடும் மன்னியோடும் வந்திருந்தால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அகமே திமிலோகப்பட்டு இருக்கும். அதனால் என்ன? சொந்தங்களும் பந்தங்களும் ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சிதானே? அதுவும் காந்திமதி அகத்தில் பல பூஜைகளை ஏற்பாடு செய்திருக்கும் இவ்வேளையில் பெரிய பிராட்டி இங்கு வந்திருப்பது காந்திமதிக்கு மிகவும் ஒத்தாசையாக இருக்கும். அப்படியா அக்கா? ஆமாமடி. நாளை துளசி பூஜை, அடுத்த நாள் அகத்தில் விஷ்ணு புராணம் பாராயணம், அதற்கு அடுத்த நாள் கோவிலில் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம். என்னக்கா திடீரென்று விசேஷம்? விசேஷம்தான், பெரிய விசேஷம். பூமி தேவிக்கு வளைகாப்பு செய்ய போகிறாயா? அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதடி. இது அதையெல்லாம் விட பெரிய விசேஷம். அதையெல்லாம் விட பெரியதா? என்னக்கா அது? ராமானுஜன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான்.